ஹாய் கைஸ், 10 நிமிஷத்தில் புளி பணியாரம் எப்படி செய்யறது பார்க்காம அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, ஒரு ஆனியன், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கப் ரவை, ஒரு பெரிய சைஸ் கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் ரவை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. அதில் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. துருவி வச்சிருக்கிற கேரட் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி இது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி பணியாரத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். புளி பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாம். மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, புளி பணியாரத்துக்கு இதமாக சட்னி ரெடி. இதை தாளித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறிடுச்சு. வாங்க இது தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தாளிப்பு அப்படியே கொட்டிவிடுங்க. கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடையில் எண்ணெய் ஊற்றி இந்த மாவை ஊற்றி எடுத்திங்கன்னா சுவையான பணியாரம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் கைஸ்.